வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம், குழம்பு பொடி, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, உப்பு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் போல ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகா பொடி போட்டுக்கலாம். உப்பு, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது சிம்பிளான முட்டை குழம்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதித்தோடனே அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா வெந்துடும். அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக திருப்பி மட்டும் போட்டுருவோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம்தான் வந்துடும். ஏற்கனவே நம்ம நல்லா குழம்பு கொதிக்க வச்சதுனால இது முட்டை வேகிற டைம் மட்டும்தான். டக்குன்னு ரெடி ஆகிடும். நம்ம எல்லாம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா இது ரெடி ஆகிறதுக்கு 10 நிமிஷம்தான். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி.